சூற மீனுக்கு முள் இல்லை தானே, அதான் செய்தியால் விளையாடாங்க. என்ன செய்தியா விளையாடுற இப்படியே மீனையும் பட்டி இருக்கலாமே நீங்கள். அதெல்லாம் உங்களுக்கு தான் சரி. யாழ்ப்பாணத்தில் இஞ்சி வந்து கிலோ 5000 ரூபா. மரக்கறியெல்லாம் வெட்டியாச்சு. மீன் நன்றமாய் பொரியல். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து இந்த வெங்காயத்தையும் கறி மிளகாயும் போடுவோம். கணக்காக இருக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் என்ன காணொளி வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு வந்து சூற மீனில் வந்து மீன் கறி செய்கிறது எப்படின்னு தான் காட்ட போகிறோம். இந்த சூற மீனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி மீன்கள் செய்து சாப்பிட்ருப்பீங்கள், மீன் குழம்பு. நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்து முறைப்படி இந்த மீன் கறியை வந்து செய்து காட்ட போகிறோம். இதை போல் நீங்களும் ஒருக்கா செய்து சாப்பிடுங்கோ, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மீன் வெட்டுற வேலையெல்லாம் சரியான கஷ்டமான வேலை. அதான் உங்களை விட்டுருக்கு. என்ன கஷ்டம்? பெரிய வேலையாண்டு இல்லை, உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறீங்க. சூற மீன் வெட்டுறது சிம்பிள் தான். அது என்னன்னு சொல்கிறது, ஒரு மனமாக இருக்கும் கைகள் எல்லாம். சூற மீனுக்கு முள் இல்லை தானே, அதான் செய்தியால் விளையாடாங்க. அப்போ நீங்கள் பட்டி இருக்கலாமே. பார்க்குறாக்கள் யோசிக்கணும், என்ன மாதிரி இவன் போட்டுறான் தம்பி மீன், இப்படி நாங்களும் போட்டலாமே. மணியாக இருக்கும் பொறிச்சு. கத்தியும் கொஞ்சம் கூறுங்க, அதான் கொஞ்சம் கஷ்டப்படுது. யாழ்ப்பாணத்தில் இந்த சூற மீன் வந்து 1 கிலோ 1000 ரூபா விற்கினாங்க. நாங்கள் இன்றைக்கு 2 கிலோ கொண்டினாங்கள். ஏனென்றால் எல்லோரும் சாப்பிடணும், மற்ற இரவுக்கும் சேர்த்து சாப்பிடணுன்றதுக்காண்டி வேண்டினாங்கள். அதான் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் விலை தான், என்ன செய்கிறது, சாப்பிட தான் விலை தாண்டி சாப்பிடாமல் இருக்கலாது. என்ன செய்தியா விளையாடுற கழுவோம் மீனை வடிவா 2 முறை கழுவினா தான் நல்லா இப்போ போகணும். எத்தனை தடவை கழுவணும்? ஒரு 2 தரம் கழுவினா காணும்.
இப்படியே மீனையும் வெட்டி இருக்கலாமே நீங்கள். அதெல்லாம் உங்களுக்கு தான் சரி. ஏன் அதை வெட்டுற உங்களுக்கு பயம் என்ன அல்லது மணக்க வேண்டோம்? அது சரியான அதுக்கு மற்றபடி சூற மீன் மாதிரி மீன் வெட்டுறது சுவம். சூற மீன் வெட்டுறது சுவம். பக்கத்தில் ஒரு கொண்டாட்டம், அதனால தான் பாட்டு போகுது. நாங்கள் போட்டு நினைச்சிடாதீங்கோ. அதையும் கேட்டு கேட்டு ஆக்கள் பார்க்கட்டுமே, அதுவும் ஒரு நல்லது தானே. பாட்டு போய்க்க நல்லா இருக்கும் இந்த வேலையோட. அதை விட யூடியூப்பால் ஒன்று வேறு தெரிஞ்சாங்க. என்னது என்ன பேர்? காப்பி ரைட்ஸ் வந்தால் என்ன இல்லைங்க. அதான் நாங்கள் கட் பண்ணி தானே போடுவோம், பெருசாக வராது. வந்தா சிக்கல்லாம். இது என்ன ஓட்டுறீங்கள்? வெங்காயமா உள்ளியா? இது என்ன உங்களுக்கு தெரியும்? இல்லை இப்போ எனக்கு தெரியாத மாதிரி சில பேர் பார்க்குறாக்களும் முழங்காய் தானே தான். இது உள்ளி வெட்டு, உள்ளி உரிக்கிறேன். இது இஞ்சி. இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இஞ்சி வந்து கிலோ 5000 ரூபா. இது நாங்கள் 350 ரூபாய்க்கு பண்ணாங்க. இவ்வளவு துண்டு. என்ன சங்கு மாதிரி கிடக்குது? சங்கு தான் ஊருங்க. நான் கறிமிளகா தான் போட போகிறேன். மற்ற மிளகா அவன் டெய்லியோ அடிக்கலையே உங்கள்கிட்ட? அப்படி அந்த இருக்குது. ஒரு தக்காளியும் போடுவோம். இது இப்போ என்ன வெட்ட போகிறீங்களோ கழுவ போகிறீங்களோ? கழுவ போகிறோம். கழுவிட்டு தான் பட்டணும். இப்போ கழுவுவோம். தக்காளி கழுவு. சின்ன வெங்காயத்தை ஊற்றுவோம். இது என்ன விலைக்கு பண்ணீங்க கறி மிளகா? கறி மிளகா ஞாபகம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் தான் பண்ணினான். நீங்களும் வந்து நீங்கள் 100 கிராம் 100 கிராம் பண்ணாங்க. 3 வந்தது. அது வந்து என்ன விலை வந்து 60 ரூபா. மரக்கறியெல்லாம் வெட்டியாச்சு. இனி மீன் கறி வைக்கிறது எப்படி வந்து பார்ப்போம். இந்த மீனை பொரிக்கிறதுக்கு வந்து தூளும் உப்பும் தேசி புளியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நாங்கள் பொரிக்க போகிறோம். 30 நிமிஷம் ஊற விட்டு நாங்கள்
வெங்காய பொரியல் பெரிய ஒரு தெரியுது. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து இந்த வெங்காயத்தையும் கறி மிளகாயும் போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்டு இனி நாங்கள் வந்து தக்காளி பழத்தை போடுவோம். இஞ்சியும் உள்ளியும் முடித்து வச்சிருக்கிறோம். இப்போ அதை போடுவோம். இப்போ பாலை கொஞ்சமாக விடுவோம். கணக்காக இருக்குது. உப்பு காணாட்டி உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து போடலாம். அப்போ உங்களுக்கு அளவாக இருக்குதா? அப்படியே உங்களுக்கு கறிக்கு தேவையான தூளை போடுவோம். இதெல்லாம் மழை விடுவோம். இனி 10 நிமிஷம் கொதிக்கட்டு நாங்கள் அதை மூடி விடுவோம். கறிக்கு வந்து தேசி புளியும் விடலாம், பழப்புளியும் விடலாம். நான் வந்து பழப்புளி தான் விடுறேன். குழம்பு கொதிச்சுட்டு இப்போ பொரிச்ச மீனை வந்து போடுவோம். நாங்கள் மீனை வந்து இப்போ பொரிச்சு தான் கறி வைக்கிறோம். சில பேர் வந்து பொரிக்காமலும் கறி வைக்கிறோம். நாங்கள் வந்து ஏன் பொரிச்சு கறி வைக்கிறோம்னு பார்த்தா மீன் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அப்படி நாங்கள் பொரிச்சுட்டு கறியை வச்சு நாங்கள். ஓகே மக்களே, இந்த கறி கொதிச்சுட்டு இனி சாப்பிட்றது தான் வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வெற்றி பெற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.